ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அஷன் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு 3 ப்ராடக்ட் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு செம லொக்கேஷன். எங்கே இருக்குன்னு பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆத்தோரத்தில் தான் வந்து உட்காந்துருக்கோம். ஏன் அங்கே வந்து உட்காந்துருக்கோன்னா ஒரு செம ஆம்பியன்ஸ், ஒரு நல்ல ப்ளசண்ட்டான சிச்சுவேஷன், அதுக்காக தான் இங்கே உட்காந்துருக்கோம். இங்கே வந்து நம்ம 3 ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் அமேசான்லேருந்து நம்ம வாங்கின ப்ராடக்ட் ஒன்று. அப்புறம் இந்த மொபைலில் என்ன சொல்கிறது, ஒரு 2 ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா. அது நம்ம கடையில் வாங்கியிருக்கோம். எது கடைன்னா செல்ஃபி மொபைல்ஸ். நம்ம அந்த இது கடை எங்கே இருக்குன்னா செல்ஃப் பி மொபைல்ஸ், மொபைல் மல்டிமீடியா, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மொபைல், டிவிஸ், ஹோம் தேட்டர், சன்கிளாஸஸ், அப்படி எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் இந்த செல்ஃப் பி மொபைல்ஸில் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசுமூடு ஜங்ஷன், குலசேகரத்தில் தான் இருக்குது. அரசுமூடு ஜங்ஷன் சிஎஸ்ஐ சர்ச்சு ஆப்போசிட், அந்த டிஸ்ட்ரிக்ட் சர்ச்சு ஆப்போசிட்டில் இந்த ஷோரூம் இருக்குது. நீங்கள் போய் பார்க்கலாம். நிறைய ப்ராடக்ட், நிறைய விதவிதமான ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. விதவிதமான ப்ராடக்ட்னால் மொபைல்ஸு, எல்லா மாடல் மொபைல்ஸ் இருக்குது, எல்லா கலர், எல்லா வெரைட்டி மொபைல்ஸ் இருக்குது. அப்புறம் டிவியில் எல்லா பிராண்டட் டிவியும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பவர் பேங்கு, நம்ம மொபைல் ஆக்சசரிஸ் எல்லாமே அங்கே கிடைக்கிது. என்னென்னா சீப் ரேட் ரொம்ப கம்மியாக ஒரு நல்ல ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்காங்க. வேணா போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே லொக்கேஷன் நான் போடுறேன், அந்த காண்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். முடிஞ்சால் அந்த வீடியோவோட கீழே இருக்கும்ல, அதில் போடுறேன். வேணா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கடையோட பேர் செல்ஃப் பி மொபைல்ஸ். சரி, ஓகே. நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டு பேர் என்ன? ஜெர்ஃபின் இருக்கார். நம்ம ஃப்ரெண்டு தான், சின்ன பையன். அவங்களோட சேர்ந்து தான் இன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோ போட போகிறேன். ஃபஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறது, நான் ஒரு சின்ன என்னோட யூஸுக்காக ஒரு ப்ராடக்ட் நான் போட்டிருந்தேன், அதை அன்பாக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், கத்தி எதுவும் எடுத்துகிட்டு வரலையோ? சரி, ஓகே. பென் வச்சு கத்தி கிழிச்சிடும். சின்ன ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட்னா யூஎஸ்பி ஓடிஜி கார்டு ரீடர். இந்த ரீடர் தான் அன்பாக்ஸ். ஏன்னா இது எனக்கு தேவை என்னென்னா, நம்ம வீடியோஸ் எல்லாம் நம்ம சிஸ்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் 3.0 அந்த போர்ட்டுள்ள இது வேணும்னு சொல்லிட்டு நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் நேற்றுக்கு தான் கிடச்சிது. ரேட்டு 1000 rupees போட்டிருந்தாங்க. நம்ம ஆஃபர் ப்ரைஸில் 600 ஏதோ வந்தது. காமிக்கிறேன் பாருங்கள். கீழே போயிடுச்சா? ஒரு நல்ல பென் டிரைவுக்கு லுக் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது ப்ராடக்ட் வந்துட்டு யூஎஸ்பி இருக்குது 0.0. அதுலேயே நமக்கு பி டைப் இருக்குது பாருங்கள். பி டைப்புன்னா அந்த மொபைல் ஓடிஜி. சி டைப்பு இந்த பக்கம் சி டைப் வருது. அப்படி 3 டைப் நம்ம யூஎஸ்பியாகவும் யூஸ் பண்ணலாம். பி டைப் நம்ம மொபைல் பழைய மொபைல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுலேயும் வருது. அது மட்டும் இல்லாமல் சி டைப் நம்ம இப்போ இருக்க மொபைலோட போர்ட்டும் வருது. அதனால் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 2 3 போர்ட் இருக்குது. பென்ட்ரைவ் கொடுக்கலாம், எஸ்டி கார்டு போடலாம், பெரிய கார்டு போடலாம். அப்படி 3 போர்ட் இருக்குது. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதனால தான் என்னோடய யூஸுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். ஓகே, நம்ம இது வந்து ரியல்மி பவர் பேங்க் டு 20 mAh பேட்ரி இருக்குது. 18 watts ஃபாஸ்ட் சார்ஜர். அது மட்டும் இல்லாமல் சி டைப்பும் இருக்குது, பி டைப்பும் இருக்குது. இதில் அதாவது சி டைப்லையும் கொடுத்துக்கலாம், பி டைப்லையும் கொடுத்துருக்கலாம். அப்படி 2 டைப் இருக்குது இந்த பவர் பேங்கில். இது வந்து நம்ம மஞ்சள் கலர் பொட்டியில் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ரியல்மி வந்துட்டு மஞ்சள் கலர் பொட்டிலாம் கொடுப்பாங்க. அதே போல் அதுவும் மாற்றாமல் இப்போவும் மஞ்சள் கலர் பொட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள். பென் கத்தி எடுத்துகிட்டு வரல, ஸோ பெண்ணையே கத்தியாக பயன்படுத்துவோம். அதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பொட்டி இங்கே அந்த பக்கம் வச்சிடுறோம். அப்புறம் பவர் பேங்க் உள்ளே இருக்குது பாருங்கள். பவர் பேங்கு, யூசர் மேனுவல். யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க யூசர் மேனுவல். அதே போல் தேவையில்லாத கொஞ்சம் பேப்பர். இதை பாருங்கள், பவர் பேங்க். இந்த பவர் பேங்க் உள்ளாடி ஃபஸ்ட்டு இந்த உள்ளாடி இருக்கிறது என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதான் நான் சொன்னேன், 2 வேயும் யூஸ் பண்ணலாம். சி டைப்பு இருக்குது, அதே போல் இதை எடுத்தால் பி டைப். அப்படி கனெக்டர் கொடுத்து இது கொடுத்துருக்காங்க.
பி டைப் கனெக்டரை மேலே கனெக்ட் பண்ணி வச்சா சி டைப் அப்படி கனெக்ட். வேறு எதுவுமே இதில் கொடுக்கல, பொட்டியில் கொடுக்கல. இது பவர் பேங்க் ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல ஃபினிஷிங் பாருங்கள். ரியல்மின் உள்ள பேரை கொட்டை எழுத்தில் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜ் பண்ணுறதுக்கு அவுட்டுன்னு சொல்லிட்டு 2 இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜ் பண்ணுற போர்ட் இன்னு அப்படி கொடுத்துருக்காங்க. இன் வந்து சி டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அவுட்டு வந்து மற்ற யூஎஸ்பி சாதா யூஎஸ்பியில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இது யூஎஸ்பி. இது வந்து ஒரு மொபைல் வந்து 4 முறையிலேருந்து 5 முறை வரைக்கும் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம அடுத்த பாக்ஸ் என்ன பாக்ஸ்னு ஆகுமா? ஒன் ப்ளஸ் இயர்ஃபோன். ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஒன் ப்ளஸ் இயர்ஃபோன் வாங்கணும், ஒன் ப்ளஸ் மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியலை. ஒன் ப்ளஸ் இயர்ஃபோன் வாங்கணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அதே போல் ஒன் ப்ளஸ் இயர்ஃபோன் வாங்கியிருக்கேன். அது கொடுத்துருங்க. ஒன் ப்ளஸ் புல்லட்ஸ் ஒயர்லெஸ் இசட், அதாவது பேஸ் எடிஷன். ரொம்ப பேஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிடலாம். பொட்டியை ஓப்பன் பண்ணிட்டா இதுக்குள்ளே சவுண்ட் யூ கேன் ஃபீல்னு சொல்லிட்டு பொட்டிக்கு மேலே எழுதியிருக்காங்க. அதை அப்படியே எடுக்கிறதுக்கு அப்படியே ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இயர்ஃபோன் இருக்குது, இது தனியாக வச்சுருவோம். அதுக்குள்ளே சார்ஜ் ஃபார் 10 minutes, என்ஜாய் ஃபார் 10 hours. 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 10 மணி நேரம் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஒரு சின்ன பொட்டி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பொட்டி வேறு பொட்டியில் வேறு எதுவும் இல்லை. இந்த பக்கம் வச்சுருவோம். இதை பொட்டி ஓப்பன் பண்ணிடுவோம். என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ரெட் கேபிள் கிளப், அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லாத்துலேயும் போல் யூசர் மேனுவல், நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே போல் என்ன கொடுத்துருக்காங்க, சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சி டைப் பின் கொடுத்துருக்காங்க. ரெட் கேபிள் சி டைப் பின் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இருக்குது. இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பேர் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஓகே, நம்ம இப்போ இது எடுத்துருவோம். மொபைலில் இந்த இயர்ஃபோனை ஹெட்செட்டை அப்படியே எடுத்துருவோம். சூப்பர்ப்பா, நல்ல ஃபினிஷிங். எப்படி வேணாலும் சுட்டி பிடிக்கிறேன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பட்டன் எல்லாம் இதிலே இருக்குது. மைக் இருக்குது. சி டைப் சார்ஜிங் போர்ட் இருக்குது இதில். அப்புறம் இங்கே கொடுத்துருப்பாங்களே லெஃப்ட் ரைட். அப்புறம் இது ஆக்சுவலாக கழுத்தில் போட்டுட்டு இது என்ன ஒரு விஷயம்னா, இங்கே மேக்னெட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்படி மேக்னெட் வந்து டச் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இயர்ஃபோன் ஆஃப் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஆன் ஆயிரும். ஆன் பட்டன் எல்லாம் இங்கே இல்லை. வெறும் சார்ஜ் என்ன சொல்கிறது, வால்யூம் பட்டன் மட்டும்தான் இருக்குது. வேறு எக்ஸ்ட்ரா ஏதோ கட் பட்டன் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஃபெசிலிட்டிஸ்னால், இது ஒட்டிடுச்சுன்னா அப்படி ப்ளூடூத் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். ஓப்பன் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். அதெல்லாம் பாட்டு கேட்கலாம். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இதாகும். அதான் சார்ஜ் நல்லா சூப்பராக நிற்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்ட்ராப் நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ராடக்ட். போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கிட்ட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உங்களுக்கு இந்த ஷாப் உங்களுக்கு போய் பார்க்கணுன்னா செல்ஃபி மொபைல்ஸ் குலசேகரம் பக்கத்தில் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் கொடுப்பாங்க. போய் சொல்லி பாருங்கள், ஆஃபர் கண்டிப்பாக இருக்கும். அந்த லொக்கேஷன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் என்ன திங்ஸ் சொன்னாலும் அந்த மொபைல் செல்ஃபி மொபைல்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டில் தென், பாய் ஃப்ரம் அஸ்வின் அண்ட் ஜெர்ஃபின். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.